ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லாரக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வல்லாரை பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். துவரம்பருப்பு 1/4 கப், உளுத்தம்பருப்பு 1/4 கப், கருப்பு எள்ளு 4 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், 4-5 காஞ்ச மிளகாய், 7-8 பூண்டு பல், உப்பு தேவையான அளவு. ஒரு கட்டு வல்லாரக்கீரையை நல்லா அலசி சுத்தம் பண்ணிவிட்டு 2 நாள் நிழல்லையே காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சருகு போல் காய வச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வல்லார பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். வானலியில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட சேர்த்து செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு, நல்லா வாசனை வருது. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, விருப்பப்பட்டால் 1 டீஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்ததாக எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு கருகிராமல் அடுப்பை சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கருகிருச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிரும், லேசாக பொரிய ஆரம்பிக்கும். அப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அடுத்ததாக காஞ்ச மிளகாய் 5 சேர்க்குறேன். இது நல்ல காரமான மிளகான்றதுனால நான் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். மிளகாய் லேசாக வறுபட்டதும் பூண்டையும் அது கூட சேர்த்து வறுத்துக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருந்த வல்லாரக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம். கீரை ஏற்கனவே காய வச்சு எடுத்துருக்கோம், அதனால் ரொம்ப வறுக்க தேவையில்லை. லேசாக சூடு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வல்லார பொடியை இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வல்லார பொடி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.